இங்கிலீஷ் செல்ஃப் டாக். அதாவது இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் இங்கிலீஷில் சுயமாக பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்குது. எப்படி பேசுகிறது? நம்ம எவ்வளவு தான் லேர்ன் பண்ணாலும் நம்மளால் முடியலை, எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் நம்மளால் முடியலை, எவ்வளவு தான் பாடமாக்கினா கூட நம்மளால் முடியலை. ஸோ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ்? தட்ஸ் அ ப்ராப்ளம். இங்கிலீஷ் செல்ஃப் டாக், அதாவது சுயமாக ஆங்கிலத்தை கதைக்கிறது எப்படின்றது தான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ஒரு ஆரம்பகட்ட, அதாவது ஒரு அறிமுக ஒரு வீடியோ மாதிரி தான் அதை போட்டிருக்கோம். இதனை எப்படி இங்கிலீஷ் நம்ம படிக்க போகிறோம், எப்படி படிக்கணுன்ற விஷயத்தை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு கிளாஸ் மாதிரி தொடர்ந்து செய்திருக்கிறோம். ஸோ நம்ம முதல்ல பார்ப்போம் இங்கிலீஷ் செல்ஃப் டாக் எப்படி பார்க்குறது. இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, அந்த சென்டென்ஸு அதுக்கு முதல்ல நம்ம எந்த வேர்டை நம்ம முன்னுக்கு போடணும், எந்த வேர்டை பின்னுக்கு போடணும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. உதாரணமாக இதில் ஒரு தமிழ் வசனம் ஒன்று போட்டிருக்கு, பார்த்துருப்பீங்க. மாணவர்கள் நாள்தோறும் நூலகத்துக்கு சென்று ஆர்வத்துடன் பல புதிய புத்தகங்களை படித்து அறிவை வளர்த்து கொண்டனர். இந்த வசனம் சென்டென்ஸ் இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னால் நமக்கு ஒரு தலை சுத்தே வந்துடும். இதில் உள்ள ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நம்ம எங்கேருந்து இங்கிலீஷ் வேர்டை எடுக்கிறது, நம்மளோட மூளையில் உள்ள வேர்ட்ஸை தேடி தேடி பிடிச்சி இந்த சென்டென்ஸுக்கு பொருத்தமாக செய்யணும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வசனமாக அதை மேக் பண்ணி அது சுயமாக நம்ம பேசுகிறது என்பது அது ஒரு முடியாத ஒரு விஷயம். ரொம்ப நம்ம அந்தளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. அப்போ இங்கிலீஷை இங்கிலீஷ் வே, ஆங்கிலத்தை அதிர வழியில் தான் நம்ம பேசணுமே தவிர இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்படி நீங்கள் பேச சொன்னால் இப்படி யூடியூப்பில் நான் கூட பார்த்துருக்குறேன். இப்படி இந்த மாதிரி வசனத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் மாற்றி நம்ம எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி டீச் பண்ணி தருவாங்க. அது ஒரு தேவையில்லாத விஷயம். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ், அந்த வேர்ட்ஸ், அந்த ஃப்ரேசஸ், அது சம்மந்தமான விடயங்கள் நமக்கு வரும். அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நிச்சயமாக அப்படி ஒரு அறிவு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் செல்ஃபாக அவங்களால பேசலுமேனு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரிய கொஷன் மார்க் தான். ஸோ இதில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, இந்த மாதிரி கிராமட்டிக்கல் விஷயங்கள் நிறைய போட்டு நம்ம என்ன செய்ய வேணும். முதலாவது சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது வேர்பை கண்டுபிடிக்கணும். இப்படி கிராமட்டிக்கல் விஷயமெல்லாம் நம்ம போட்டு கதைக்க சொன்னால் அது ஒரு முடியாத விஷயம். அப்படி இயலாது. நம்ம ஏன்னு சொன்னால் நம்ம பேச போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ். சும்மா இயல்பாக இன்னொருத்தரோட நம்ம சுயமாக நம்ம பேச போகிறோம். செல்ஃபாக நம்மளோட இங்கிலீஷை, நம்மளோட கருத்தை அவருக்கு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு சப்ஜெக்ட் வேணும், வேர்பு வேணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களால் அந்த வேர்ட்ஸ் ஓடரை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு உங்களோட பிரெயின் வேகமாக வேலை செஞ்சு அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் ஃபாரினுக்கு போகிறாங்க, வேலைக்காக போகிறாங்க. அந்த போகக்கூடிய நாட்டில் அவங்களுக்கு அந்த மொழி தெரியாது. அது வேறொரு மொழி தெரியாது. ஜஸ்ட் அவங்களுக்கு தமிழ் தான் தெரியும், அவனோட தாய்மொழி தான் தெரியும். ஸோ ஒரு அரேபியன் கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறான்னு சொன்னால் அரபிக் பேசணும். அது எப்படி பாசிபிள்? அங்கே போயிட்டு படிச்சுட்டு இருக்கலாது, கிராமர் படிக்கலாது இல்லையா? நமக்கு அங்கே பழகிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு 3 monthஸில், சம்டைம்ஸ் அதை விட ஒரு ஷார்ட் பீரியடில் கூட அரபு பழகிட்டு வந்துடுறாங்க. 3-4 மாதத்தில் அரபு பழகிடுறாங்க. அவங்க எந்த கிராமர் புக்கும் படிக்கலை, எந்த இங்கிலீஷ் புத்தகங்களை வாங்கி படிக்கவும் இல்லை, எதை பாடமாக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ரைட்டிங்கும் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அவங்க கதைக்கிறாங்க. எஸ், அந்த சூழலில் அவங்க இருந்து அது பேசக்கூடியவங்கள ஆக்களோட பேசி சரியோ பிழையோ தங்களோட ஐடியாஸை இடத்துல உள்ள எண்ணங்களை வெளியிடுறாங்க, ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது சரியாக பிள்ளையெல்லாம் யோசிக்கல. அவங்களுக்கு என்ன வேர்ட்ஸில் தெரியுமோ அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. இப்படி நாள்தோறும் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி செய்யும்போது ஈஸியாக லாங்குவேஜ் வந்துடும். அதுக்கு சப்ஜெக்ட் தேவை, வேர்ப் தேவை, ஆப்ஜெக்ட் தேவை, இந்த எதுவுமே தேவையில்லை. அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம இங்கிலீஷில் அந்த ஒரு கிளைமேட், அந்த ஒரு நம்மளோட சூழலுக்கு நம்ம கட்டாயம் வரணும். ஸோ அப்படியா இருந்தால் அது கஷ்டம். நான் எல்லாரும் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு நாட்டுக்கு தான் நம்ம போகணும், அது முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எப்படி ஈஸியாக
இங்கிலீஷை பேசிக்கொள்ளலாம். எப்படி ஈஸியாக அந்த மாதிரி சும்மா சிம்பிளாக நம்ம எப்படி செஞ்சு கொள்வது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க எப்படி எப்படி படிக்கிறது. இதுக்கு இங்கிலீஷ் கதைக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க தேவையில்லை, கிராமர் படிக்க தேவையில்லை, புக்ஸ் வாசிக்க தேவையில்லை. இப்போ வெளிநாட்டுக்கு அப்ரோடுக்கு போகிறவரா எப்படி அரபிக்கை கதைக்கிறது பழகிக்கொள்கிறாலோ அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷை ஜஸ்ட் வேறு விஷயத்தை வச்சு நம்ம இயல்பாக உள்ள விஷயத்தை வச்சுட்டு நேச்சுரலாக நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். அப்போ எப்படின்ற கேள்விக்கு தான் இங்கே ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்க சொன்னால் சிம்பிள் ஒரு விஷயம் இருக்குது. உதாரணமாக நம்ம எதையாவது சீனை பார்ப்போம், அந்த சீனில் தெரிகிற பொருள், இடம், அதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம வாழ்கிறது ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரியில், வேறு ஒரு மொழி பேசக்கூடிய நாட்டில் வாழ்கிறதால அவங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நமக்கு சொல்கிறது கேட்குறது குறைவாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா எந்த மொழி பேசுகிறவங்களும் இங்கிலீஷ் வேர்டை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் மோஸ்ட்லி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தமிழ் பேசும்போது கிட்டத்தட்ட 60-70% வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ அப்போ இங்கிலீஷ் வேர்டு என்பது இயல்பாகவே நம்ம வாழக்கூடிய பகுதியில் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்குற சீன்ஸுக்கு அங்கே தெரிகிற விஷயத்துக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறது. இப்போ வேர்ட்ஸை படிக்கணும். அதே போல் ஃப்ரேசஸ் இருக்குது, அதாவது சில சொற்கள் சேர்ந்து வரும், சம்டைம் சேர்ந்து வரும். இப்போ அந்த மாதிரி உதாரணமாக பாருங்கன்னு சொன்னால், இப்போ இந்த போட் இருக்குது, அதில் இப்போ போட்டில் வந்து பாருங்கள் தண்ணிக்குள்ளே போட் நிற்கிது. தண்ணிக்குள்ளே நிற்கிது அப்படின்றது இந்த இடத்துல 2-3 வேர்ட் சேர்ந்து வருது. ஸோ அது ஒரு ஃப்ரேஸாக நம்ம என்ன செய்யலாம், அதை பழகிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். கமாண்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. அப்படி நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரேசஸ், நமக்கு தெரிஞ்ச கொமாஸ், இதில் யூஸ் பண்ணி சிம்பிளான வசனங்களை நமக்கு தெரிஞ்ச மெதத்தில் கன்வை பண்ணி மற்றவங்களோட கதைச்சி அது ஈஸியாக எப்படி படிக்கிறதுன்றதை நாங்கள் இந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தருக்கிறோம். அது மட்டும் இல்லை, Yes, John. Yes, I got the cards and the flowers and the chocolates. Yes, yeah. I gotன்னு சொல்கிற வேர்டு வந்து அவங்களுக்கு விளங்கியிருக்கும். I got, yes, John. I got and flowers, yes, I got the cards and chocolates. அந்த ஃப்ரேஸை பாருங்க. Yes, I got the cards. I got. உங்களுக்கு என்ன கிடைச்சிதோ அதுக்கு நம்ம காட்னு சொல்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு கார்டு கிடைச்சின்னு சொன்னால் I got the cards, I got the invitation, I got the flowers, I got the chocolates. உங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு எஸ் ஐ காட், இது நடந்து முடிஞ்ச விஷயந்தான், எனக்கு கிடைச்சிட்டுன்றதுக்காக நம்ம அந்த காட்னு சொல்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக யூஸ் பண்ணுங்க. ஐ காட் த கார்ஸ், ஐ ஃப்ளவர்ஸ் அண்ட் த சாக்லேட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ காட் த கார்ஸ் அண்ட் இந்த இடத்துல திரும்ப வருது த ஃப்ளவர்ஸ் அண்ட் த சாக்லேட்ஸ் வருது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டாவது கார்ட்ஸுக்கு பிறகு வர நீங்கள் அண்டை யூஸ் பண்ணாமலும் பேசலாம், பிரச்சனை இல்லை. எல்லா வேர்டுக்கும் இடையில் அண்ட் யூஸ் பண்ணுற இந்த அவசியம் இல்லை. ஸோ ஐ காட் த கார்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் த சாக்லேட்ஸ், நீங்கள் அந்த மாதிரி என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இட்ஸ் ஃபினிஷ்ட்னு சொல்கிறாங்க. இட்ஸ்ன்னு சொல்கிறது அப்ரிவேஷன், அதை சுருக்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இட் ஈஸ் என்பது தான் அங்கே இட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பேசும்போது அவங்க என்ன செய்வாங்க, ஃபுல் ஃபார்மில் பேச மாட்டாங்க, அதை கொஞ்சம் என்ன செய்வாங்க, கண்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி தான் பேசுவாங்க. இட்ஸ் ஃபினிஷ்ட், முடிஞ்சு. ஏதாவது விஷயம் நீங்கள் முடிஞ்சுன்னு சொல்கிறதுக்காக இந்த ஃப்ரேஸு அது நடந்து முடிஞ்ச விஷயம், முடிஞ்சுது, இட் ஃபினிஷ்ட், அவ்வளோதான். சாரி, அப்போ அந்த வேர்டு அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க. Sorry. இந்த மேன் சொல்கிறது, இப்போ நம்ம ஆண்களை பொதுவாக அந்த வேர்டை விழித்து சொல்கிறாங்க. இப்படி தான் வளமையாக ஆண்கள்ன்ற அந்த பண்பு இருக்குன்றது தான் அந்த ஃப்ரேஸ் மேன் அப்படின்னு. கமான், கமான் சொல்கிறது நார்மலாக அவங்களுக்கு தெரியும். ஏதாவது வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு கமான், ஏதாவது விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கும் கமான் சொல்கிற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இதில் சொல்கிற அந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கும், பார்த்தீங்கன்னு சொல்ல தெரியும். கமான் சார்லி, போஸ்ட் பிரிட்ஜெட் சார்லி. சார்லின்னு சொல்லி இது ஒரு பேர், அவங்க யூஸ் பண்ணிக்கிற பேர் வந்து போஸ்ட் பிரிட்ஜெட் சார்லி அண்ட் ஐ ஹாவ் த போஸ்ட். எனக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வந்துருக்குன்னு சொல்லிட்டு தான் ஐ ஹாவ் த போஸ்ட்.
போஸ்ட் ஒன்று வந்திருக்குது இருக்குது சொல்கிறது யூஸ் பண்ணுற வேர்டு ஐ ஹாவ் த போஸ்ட் ஹேவன் பி இல்லையான்னு சொல்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. Charlie and I have the post, haven't we, Charlie? கிவ் மீ த போஸ்ட். Give me நம்ம the எதாவது post. கேட்குறதா இருந்தால் கிவ் மீ என்னடத்தான் சொல்கிறதுக்கு நம்ம கிவ் மீ அங்கே அது போஸ்ட்டை தான் கேட்குறாங்க. இதே நீங்கள் ஏதாவது வேறு பொருளை திங்ஸ் யூஸ் பண்ணலாம். கிவ் மீ த பேன், கிவ் மீ த பென்சில். Lee? Give me the post, Charlie. நான் Drop it, Charlie. ட்ராப்இன்னு சொல்கிற வேர்டு. இப்போ நாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய் ஒரு போஸ்ட்டை வாயில் வச்சிட்ருக்கு. ஸோ அதை போடுன்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் தான் இது. ட்ராப் இட்னு சொல்கிற யூஸ் பண்ண ட்ராப் இட் போடு. இப்போ நம்ம கேட்ச் பிடிக்கும்போது கீழே போட்டுட்டான், ஹே ட்ராப் த கேட்ச்னா கேட்சை விட்டுட்டான் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டு. Charlie? Oh, good boy. Oh, telephone bill, gas bill, electricity bill. Oh, what's இது this? என்ன? வாட்ஸ் திஸ்? A parcel for you, Bridget. Oh, good. நம்ம யூஸ் பண்ணுவோம். குட். What is it? வாட் இஸ் இட்? எ பார்சல் ஃபார் யூ. நமக்கு பார்சல் ஒன்று வந்திருக்கு. வாட்ஸ் இட்? அதுன்னு கேட்கலாம். ஏதாவது பொருள் நம்ம என்னென்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் இட்டுங்களா வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். வாட்ஸ் இட் நம்ம சுருக்கமாக வட்டையும் இசையும் நம்ம கண்ட்ராக்ட் பண்ணால் சுருக்குனா வாட்ஸ்ன்னு வரும். இல்லைன்னு சொன்னால் வாட் இஸ் இட், ஹலோ வாட்ஸ் இட் நார்மலாக சிம்பிளாக நீங்கள் கேட்கலாம். Oh, இட்ஸ் ஃப்ரம் மதர். அம்மாட்ட இது வந்து சொல்கிறாங்க. Bridget, darling. This arrived. டார்லிங். அவளோட பேர் தான் பிரிஜெட். டார்லிங் சொல்லணும் அன்பாக யாரையாவது ஒரு ஆள் கூப்பிட்றதுக்கு டார்லிங், ஹானி அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சொல்ல பிரிஜெட் டார்லிங். திஸ் அரைவ்டு, இது வந்திருக்கு. திஸ் அரைவ்டு ஃபார் யூ, உனக்காக வந்திருக்குது. ஐ மேட் யூ திஸ், நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. And I made you this. No, mommy. Lovely. Oh, very you, Bridget. Mother. Oh, திஸ் இஸ் ஃப்ரம் அர்ஜென்டினா. ஃப்ரம் சொல்லி வீடு நம்ம எதையாவது ஒரு பிளேஸை போட்டோம்னு சொன்னால் அந்த இடத்தில் இருந்து என்றது நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் அர்ஜென்டினா இருந்து இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து. வேர் ஃப்ரம்னு சொல்கிற வீடு கேட்பான். வேர் ஐ ஆம் ஃப்ரம். நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸை நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அர்ஜென்டினா. இப்போ அர்ஜென்டினான்னு ஒரு வேர்டை மட்டும் போட்டு அங்கே கொஷன் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம்னு சொன்னால் அர்ஜென்டினாவா அப்படின்றத கேட்குறதுக்காக அந்த இடத்துல நம்ம இந்த கொஷன் மார்க் போட்டிருக்கு. நீங்கள் அந்த பெட்டர்னில் கேட்டீங்கன்னா அர்ஜென்டினாவா. ஹூ ஃப்ரம் சொல்கிற வேர்டும் அதே மாதிரி தான். ஹூன்னு சொன்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ரம்னா இருந்து, யாரிடம் இருந்துன்றதுக்காக இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹூ ஃப்ரம் சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஹூ ஃப்ரம் ஜஸ்ட் சிம்பிள் வேர்ட். வாட் டஸ் இட் சே, அது என்ன சொல்லுதுன்றது கேட்குது. what's it say? It சொல்லுது. Hello, do you remember me? உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப்பில் தொடர்ச்சியாக நடக்கிறது. இப்படி ஒரு கிளாஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட தொடர்ந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக இது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஈஸியாக எப்படி இங்கிலீஷை பழகிறது, எப்படி பேசுகிறது என்பதை நாங்கள் சொல்லித்தர இருக்கிறோம் ஃப்ரீயாக. ஓகே, நம்ம உங்களுக்கு தர ஒரு சீன் உண்டு, அதாவது திரைப்படத்துலேயே அல்லது நேச்சுரலான ஒரு சீன் உண்டு. சிம்பிள் ஒரு சீன் ஒன்று தந்து போட்டு அந்த சீன் சம்மந்தமாக என்ன செய்வோம் உங்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டுவோம். இந்த சீனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்குரிய நாங்கள் ஃப்ரேசஸ் எல்லாம் இப்படி தருவோம். அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃப்ரேசஸ் தேவையோ, என்ன வேர்ட்ஸ் தேவையோ அந்த வேர்ட்ஸையும் ஃப்ரேஸையும் வச்சுட்டு எப்படி அந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லி கூட உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், கைட் பண்ணுவோம். இதோட உங்களுக்கு ஒரு போனஸ் ஒன்று இருக்குது. என்ன போனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் எங்களோட சேனல் ஒன்று இருக்குது. வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு தேவையான டெய்லி வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வித் தமிழ் மீனிங்ஸோட ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் என்ன செய்வோம், உங்களுக்கு அந்த சேனலில் அந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அடங்கிய ஒரு சொற்தொகுதி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு போனஸாக நாங்கள் உங்களுக்கு தர ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட குரூப்பில் தொடர்ந்து கிளாஸ் செய்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லேர்னிங்னு இன்னொரு குரூப் ஒன்று திறந்துருக்கும்.
இந்த குரூப்பில் என்ன சொன்னால் பர்சனோட இந்த ஆட்களுக்கு மட்டும் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது உங்களுக்கு ஒரு டாபிக் ஒன்று தருவோம். அந்த டாப்பிக்கில் நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் அதை பற்றி சொல்கிற மாதிரி. கடைசியில் நாங்கள் என்ன செய்வோம், எல்லாரும் சொல்லி முடிஞ்ச பிறகு அதில் உள்ள எரர்ஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இது இப்படி சொல்லுன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு தருவோம். தேங்க்யூ. நம்ம அடுத்த முதலாவது இங்கிலீஷ் கிளாஸில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.